ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ரீ ஓன் ஸ்டாக்ஸும் நியூவாக வந்திருக்க ப்ரீ ஓன்னும் தென் வந்து சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக்கும் சீல்டு ஸ்டாக்கும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ஓன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து நியூ வரைக்கும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐஃபோன் எஸ்சி 2020 இருக்குது, 64 GB. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 8800 வரும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, iOS 26 வரைக்கும் இதில் சப்போர்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ் 800 வரும். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் யூஸ்டு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டிஸ்பிளேல ஒரு 2-3 ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட எல்லாமே ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வெறும் 8800 தான். உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். 76ஓ 77ஓ இருக்குது. மிச்சப்படி ஃபோனில் எந்த இஷ்யூ இல்லை, ரீப்ளேஸ் பண்ண கூட இல்லை, 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8 ப்ளஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும், 64 GB. இதுவுமே பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. 100% ஒரிஜினல் கண்டிஷன், எந்த ஸ்பேரும் ரீப்ளேஸ் பண்ணாது. பட் ஆனால் இதுக்கு வந்து 17 அப்டேட்டோட அப்டேட் கிடையாது. இது அப்டேட்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஃபோனு, நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணணும்னு தேடிட்டுருங்க, தாராளமாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். வெறும் 8500 தான் வரும். ஐஃபோன் 8 ப்ளஸ் டியூவல் கேமரா, உங்களுக்கு போர்ட்ரைட் ஆப்ஷன்லாம் வரும். ஆக்சுவலி வந்து ஐஃபோன் 8 ப்ளஸில் தான் ஃபஸ்ட்டு போர்ட்ரைட் யூஸ் பண்ணாங்க. தென் வந்து எக்ஸஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு 8 அண்ட் 8 ப்ளஸில் தான் உங்களுக்கு, சாரி 8 ப்ளஸ்லேருந்து தான் உங்களுக்கு போர்ட்ரைட்டில் வந்து அந்த ஸ்டூடியோ மோடு நிறையா மோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 7 ப்ளஸில் வந்து உங்களுக்கு போர்ட்ரைட் இருந்துச்சு, பட் ஆனால் நிறையா மோடு கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு 7 ப்ளஸில் வெறும் ஒரே ஒரு மோடு தான் இருந்துச்சு. 8 ப்ளஸ்லேருந்து தான் உங்களுக்கு நிறையா மோடு, ஸ்டூடியோ மோடு நிறையா மோடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இதெல்லாம் ஒன் ஆஃப் த மெமரபிள் ஃபோன்னு சொல்லலாம். 8 ப்ளஸ்லாம் வெறும் 8500 தான். இதுவும் அவைலபிளாக இருக்குது, 64 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே 64 GB. டிஸ்பிளே அண்ட் பேட்டரி ரீப்ளேஸ்டு இருக்குது. இதுக்கு வந்து 8.1 தான் லாஸ்ட் iOS. இதுக்கு 26 வந்து iOS கிடையாது. பட் ஆனால் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான். இதில் வந்து டிஸ்பிளேவும் பேட்டரியும் மாற்றிருக்கு. சைனா தான் போட்டிருக்கு, ஒரிஜினல் கிடையாது. பேட்டரி ஹெல்த் 100 வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 10,000 வரும். அடுத்தது வந்து ஐஃபோன் 12 ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 உங்களுக்கு 64 GB. இதில் வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 வரும், 11,000 ருபீஸ் வரும். ஐஃபோன் 12 64 GB 5G. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகுது, மற்றபடி எல்லாமே 5G டிவைஸு. உங்களுக்கு 11,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே 12. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும், பக்காவாக இருக்கும், எல்லாமே ஒரிஜினல் தான். பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா 100. ஃபோன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஐஃபோன் 12 64 GB உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 16,500, 16,500. ஐஃபோன் 12 64 GB. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு பேட்டரி மாற்றிருக்கேன், 100 தான். ஓகேங்களா? மிச்சப்படி எந்த சர்வீஸ் பண்ணல, எல்லாமே ஒரிஜினல் தான். டிஸ்பிளே வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் தான். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வெறும் 16,500, 16,500 வரும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டாக் தான். நியூ ஸ்டாக் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 டிஸ்பிளே சேஞ்சு. உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நிறையா வீடியோவில். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஒரு 128 GB. பேட்டரி வந்து மாற்றிருக்கேன், 100% பேட்டரி ஹெல்த்து. இதோட ப்ரைஸ் வந்து 19,000 வரும். கீழே ஒரே ஒரு டென்ட் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேவும் பேட்டரியுமே மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 19,000 வரும், 19,000. ஐஃபோன் 13 128 GB. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஐஃபோன் வந்து 12 ப்ரோ வந்து இதெல்லாம் நம்ம பழைய கடையில் உள்ள ஸ்டாக், இதெல்லாம் நான் சேலே பண்ணல, அப்படியே இருந்துச்சு. நிறையா வீடியோவில் இதெல்லாம் 38,000 போட்டிருப்பேன். இப்போ வந்து 17 ப்ரோ லான்ச் ஆனதுனால இதெல்லாம் என் கடையில் ஹோல்ட் ஆகிருக்க ஸ்டாக் தான். இது பார்த்தீங்கன்னா 12 ப்ரோவில் 512 GB. ஒரு 28 டைம்ஸ் தான் ஹார்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூஸே பண்ணல, என் கடையில் தான் இருந்துச்சு. நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா மட்டும் ரீப்ளேஸ்டு, பேட்டரி ஹெல்த் 100 சொல்லி ஒரு 12 ப்ரோ போட்டிருப்பேன், 512 GB. அந்த ஃபோன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100 வந்துடும். ஷோரூமில் கொடுத்து உங்களுக்கு கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜென்யூன் பார்ட்டு தான் பார்த்துக்கோங்க, ஜென்யூன் பார்ட்டு கேமரா. மற்றபடி ஃபோன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். பேட்டரிலாம் மாற்றல, எதுவுமே மாற்றல, 100% ஒரிஜினல் தான் எல்லாமே. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 வரும். ஐஃபோன் 12 ப்ரோ 512 GB. இதெல்லாம் இப்போலாம் கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ரீஃபர்பிஷ்லாம் கிடையாது, 100% ஒரிஜினல் ஸ்டாக்கு. ஓகேங்களா? வித் ஒரிஜினல் பாக்ஸ், சேம் ஐஎம்இ நம்பரோட நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சியில் வந்து நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது.
நியூவாக ஒரு எஸ்சி போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு நியூ எஸ்சி வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு தான் இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,500 வரும். 128 GB. இதுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையோ ஆகஸ்ட் மாதம் தான் முடிஞ்சிச்சு. இதோட பேட்டரி ஹெல்த்துமே 100. ஆனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அதனால் இதோட ப்ரைஸ் கம்மி. ஓகேங்களா? அதாவது எஸ்சி வந்து எப்பயுமே டிமாண்டாக தான் இருக்குது. எஸ்சி எதனால் டிமாண்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 5Gயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாமே மிக்ஸ்டாகி இந்த ஃபோனில் இருக்கிறதுனால வந்து எஸ்சி வந்து நிறைய இடத்துல இருக்கவே இருக்கா. நம்மக்கிட்ட எப்பயுமே ரெடி ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது எஸ்சி. அது மாதிரி இந்த ஃபோன் இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரும். இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனு, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இருக்காது. பேட்டரி ஹெல்த் இதுக்கும் 100 தான் இருக்குது. எந்த வித சர்வீஸும் பண்ணல, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 25,000 வரும். எஸ்சி 2022 64 GB ஒன்று வந்திருக்கு. நிறைய பேர் நம்மக்கிட்ட என்கொயரி ரெகுலராக பண்ணுவீங்க பார்த்தீங்களா, 64 GB இருக்கா, பட்ஜெட்டில் எதுவும் இருக்கான்னு. இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94 இருக்குது. இதுக்கு வந்து பாக்ஸ் மட்டும் வரல, டிவைஸும் கேபிள் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் 94 வந்திருக்கு பேட்டரி ஹெல்த்து ஒரிஜினலு. இதில் வந்து டச் ஐடி எல்லாம் பக்கா ஒர்க்கிங், எந்த சர்வீஸுமே பண்ணல, பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 வரும். 17,500 வரும். 64 GB. நம்மக்கிட்ட வந்து பிளாக்ல 64 and 128 ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் வந்து இது 94, இது பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா? பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் ரெண்டுமே. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து iPhone 14 ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரீப்ளேஸ்டு, மித்தபடி எதுவும் இல்லை. ஃபோன் பக்கா பிராண்ட் நியூவாக இருக்கும். 128 GB. பேட்டரி ஹெல்த் வந்து 86. இதோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம், 21,000 சம்திங் சொல்லியிருப்பேன். சேம் அதே தான், 21,000. இது வந்து இதெல்லாம் இப்போ நான் காட்டுறது மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கிற ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000. இதெல்லாம் ஓல்டு ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட. ஆக்சுவலி நம்மக்கிட்ட நம்ம கடையை காலி பண்ணும்போது இருந்த ஸ்டாக்கே நிறையா ஸ்டாக் இருக்குது. இனிமேல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 21,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 12 சொல்லியிருப்பேன், ஒரு 7 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. iPhone 12 128 GB. பேட்டரி ஹெல்த் 100. இந்த ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வரும். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து இது 27,000க்கு தரேன். 128 GB. பேட்டரி ஹெல்த் 100. ஜென்யூன், எதுவுமே மாற்றாத பீஸு. இது ரொம்ப ரொம்ப லைட் யூஸ்டு. இது வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இது வந்து சைக்கிள் கவுண்ட் வெறும் 7 தான். நீங்கள் வந்தீங்கன்னா நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். எந்த வித பிரித்து இந்த பேட்டரி பூஸ்ட்டு, பேட்டரி மாற்றுறது, ரீஃபர்பிஷ்டு அதெல்லாம் கிடையாது. 100% ஒரிஜினல் ஃபோனு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிமாண்டு, எங்கேயுமே கிடைக்காது. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000க்கு தரேன் இப்போது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம 13 Pro இருக்குது. இது 13 Pro பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேல தான் வந்துச்சு. நம்ம அப்டேட்டில் வந்து நம்மக்கிட்ட ஒயிட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், டிஸ்பிளே நானே மாற்றி வச்சுருக்கேன் இப்போது. ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே வந்து ஒரிஜினலில் தான் வந்துச்சு. இதுக்கு நான் தான் வந்து சைனா டிஸ்பிளே மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே பிரிக்காமல் தான் வந்துச்சு. நான் தான் இதை பிரித்து உங்களுக்கு வேறு டிஸ்பிளே மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து டிஸ்பிளே காஸ்ட்டே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஷோரூமில் 25,000 வருது. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இந்த 13 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 31,000 வரும். 31,000. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் வந்து டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு சைனா டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஓகேங்களா? ஒரிஜினல் டிஸ்பிளேல நான் தான் மாற்றுறேன். உங்களுக்கு சைனா டிஸ்பிளே தான் மாற்றிருக்கேன். எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86 வரும். 87 இருக்குது. உங்களுக்கு ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூ டோன் வந்து ஒர்க் ஆகும். கண்டிஷன் பார்த்துக்குவோம், பிராண்ட் நியூ கண்டிஷனு. ஆக்சுவலி அந்த ஆல்ஃபைன் க்ரீனே ஒரு டிமாண்டான கலர். வந்த புதுசில் 13 Pro லான்ச் ஆகும்போது ஆல்ஃபைன் க்ரீனே வந்து கேட்டு வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இது. ஆனால் வந்து இது வந்து என்னென்னா, ஆக்சுவலி நான் வாங்கின காஸ்ட் பார்த்தே 30,000 போட்டிருப்பேன் வீடியோவில். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இது வந்து பிளாங்க் ஆகி ஒயிட் ஆகி நான் எவ்வளோ ரெடி பண்ணாமே வச்சுட்டேன். சரி இப்போ சும்மா இருக்குதுன்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணி 31,500க்கு தரேன். இன்கேஸ் யாருக்கா வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஸ்டாக் பார்த்தோன்னா வந்து iPhone 15 இருக்குது. iPhone 15 12 நிறையா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், 12லாம் பார்த்துட்டு 15 பார்ப்போம். 12 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு iPhone 12 128 GB. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண கஸ்டமர் ரஃப் யூஸ் பண்ணியிருக்காப்புல. கவரு எதுவுமே போட மாட்டார் போல். டிஸ்பிளேலாம் தாறுமாறான ஸ்க்ராட்சு, மற்றபடியெல்லாம் ஒரிஜினல் தான். உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸு பக்கா. கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. டென்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்ஸு, டிஸ்பிளேலாம் ஹெவி ஸ்க்ராச்சஸாக இருக்குது. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 16,500. உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது, எந்த சர்வீஸும் பண்ணல. உங்களுக்கு வந்து 16,500 வரும். உங்களுக்கு 5G 128 GB iPhone 12 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து
ஐஃபோன் 15ல லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் ஒரு ஐஃபோன் 15 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 128GB உங்களுக்கு வெறும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 27,000 தான் வரும். எதனால் 27,000 நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து டிஸ்பிளே மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. சைனா டிஸ்பிளே தான் போட்டிருக்கு, ஒரிஜினல் இல்லை. 27,000 ஐஃபோன் 15. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87. உங்களுக்கு ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எந்த வித இஷ்யூ இல்லை. கண்டிஷன் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக தான் இருக்கும். வெறும் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. இதுக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. வெறும் 27,500 உங்களுக்கு ஐஃபோன் 15 வந்துடும். உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே கூட ஓகேவாக தான் இருக்குது. ரொம்பலாம் லோக்கலாக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு குட்டாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 27,500 ஐஃபோன் 15. நம்மக்கிட்ட ஐஃபோன் 15 இருக்குது, 13 இருக்குது, 12 இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, 13, 12, 15 ஐஃபோன் எல்லாமே வந்து டிஸ்பிளே சேஞ்சிலே நம்மக்கிட்ட இருக்குது. லோ பட்ஜெட்டில் 15 வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 256GB ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. இது எந்த வித ஸ்பேரும் ரீப்ளேஸ் பண்ணல. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86% இருக்குது. 86%. ஐஃபோன் 15 256GB பிங்க் கலர் இது அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஓல்டு ஸ்டாக் தான். இதெல்லாம் நான் வந்து பழைய வீடியோவில் 48,000 போட்டிருப்பேன். இதெல்லாம் சேல் ஆகலை, அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஹோல்டான ஸ்டாக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருக்குது. சரி, வச்சு ப்ரோஜனம் இல்லை, இதை சேல் பண்ணாச்சும் நம்ம அடுத்த ஸ்டாக் எடுக்கலாம். இனிமேல் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக பல எப்படி ஸ்டாக் வர ஆரம்பிச்சு. இன்றைக்கே வந்து புதுசாக ஒரு 5 ஸ்டாக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 தர ஐஃபோன் 15 256GB பேட்டரி ஹெல்த் 86. எந்த சர்வீஸும் இல்லை, நீட் கண்டிஷனாக இருக்குது. அப்புறம் வந்து ஐஃபோன் 15ல் வந்து ஒரு யூஸே பண்ணாமல் 27 டைம்ஸ் யூஸ் பண்ண ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். புதுசே வந்து 48,500. பட் ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு காஸ்டிங் கூட. வேணும்னா வாங்கிக்கோங்க, 45,000 பண்ணித்தரேன். வெறும் 27 வாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 128GB. உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. பிராண்ட் நியூ பார்த்துக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. வெறும் 27 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15 128GB பேட்டரி ஹெல்த் 100. சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெறும் 27 தான். காத்துறேன் உங்களுக்கு அதையும். ஆமாம், சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 27 தான். உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 45,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோவில். இதுவுமே காஸ்டிங் கூட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,500 தரேன். இதுவுமே ஒரு 27 டைம்ஸ் யூஸ்டு தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய ஸ்டாக்கு. இதுவுமே எனக்கு வந்து காஸ்டிங் 58,500. இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே நின்றுச்சு. நம்ம கடையை காலி பண்ணோம், அதுக்கப்புறம் சேலே ஆகலை. நம்ம கடை காலி பண்ணதுனால தான் இப்போ மெயினாக நிறைய ஸ்டாக் ஹோல்ட் ஆனது ரீசனு. இப்போ இது வந்து இருக்குது பாருங்கள், இதுவுமே ஒரு 27 டைம்ஸ் யூஸ்டு தான். இது வந்து நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,500 தரேன். எல்லோரும் நினைக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கணும். பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் எனக்கு லாஸ்ட் தான் இந்த ஃபோனில். இதெல்லாம் வந்து நான் வந்து ரன்னிங் டைமில் எடுத்து வச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 months பேக் எடுத்து வச்சேன். உங்களுக்கு 17லாம் அப்போ ரிலீஸ் ஆகலை, 16 தான் பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எடுத்து வச்சதுனால வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவி தான் லாஸு. ஒரு ஃபோன்லேயே 4,000 3,000 மேலே லாஸ் தான். இருந்தாலும் வந்து வச்சுக்கிட்டே இருந்த ப்ரோஜனம் இல்லை. இது வந்து 56,500 தரேன். எங்கேயுமே கிடைக்காது. ஒரு 27 டைம்ஸ் யூஸ்டு ஐஃபோன் 15 ப்ளஸ். ஒன்று கிடைச்சா புது ஃபோன் கிடைக்கும், இல்லைனா ரஃப் யூஸ்டு கிடைக்கும். இந்த மாதிரி லைட் யூஸ்டு கிடைக்காது. வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க. ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸு 56,500. மே மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. அடுத்தது வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஓல்டு ஸ்டாக்கும் சேர்த்து தான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 15 ப்ரோ மேக்ஸு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 வரும். எந்த வித சர்வீஸும் பண்ணல. 100% ஒரிஜினாலிட்டி ஜென்யூன் கண்டிஷன்லேயே இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டு வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,500 தரேன். இது நிறையா வீடு 72,000 போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு 70,500 தரேன். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 256GB. எந்த வித சர்வீஸும் பண்ணல. இப்போ பிளாக்ல நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் பிளாக் இருக்குது, ஐஃபோன் 15 ப்ளஸில் பிளாக் இருக்குது, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ்லேயும் பிளாக் இருக்குது. நம்மள்ட்ட ஐஃபோன் 15, 15 ப்ளஸ், 15 ப்ரோ மேக்ஸு நம்ம எல்லா ஸ்டாக்கும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் புதுசாக வந்து ஒரு 4-5 ஸ்டாக் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று 12 காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்து ஐஃபோன் 14 ப்ரோ நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்களே. இன்றைக்கி 14 ப்ரோ ஒன்று வந்திருக்கு. 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா 128GB டீப் பர்பிள் கலரு
ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது, ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. இது ஒன்றே ஒன்று என்னென்னா, இதில் வந்து பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 79 ஓகேங்களா. பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான், 76,000 வரும். 76,000 உங்களுக்கு iPhone 14 Pro உங்களுக்கு 128 GB, எந்த சர்வீஸும் பண்ணாத பக்கா கண்டிஷன் ஃபோனு. ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது ஃபோனில். பவுச் போட்டு அந்தளவு நீட்னஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. 46,000 வரும் உங்களுக்கு iPhone 14 Pro 128 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16E இருக்குது. 16E பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஓல்டு ஃபோனு, வெறும் 30 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி இதோட புது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,500 வருது. நம்ம தரப்போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் 38,500 தரோம். பார்த்துக்கோங்க, வெறும் 31 வாட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. சீல்டு கட் கண்டிஷனு iPhone 16E ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C19 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபை வந்து 5.0 வரும். உங்களுக்கு வந்து 16 Pro Maxக்கு ஈக்குவலான கான்ஃபிகர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரே ஒரு கேமரா. ஆனால் வந்து இந்த மாடலுக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. 16E ஒயிட் கலரு உங்களுக்கு வெறும் 30 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 38,500 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அவங்கவுங்க 6 மாதம் 7 மாதம் யூஸ்டு ஃபோனை வந்து கிட்டத்தட்ட 100 சைக்கிள் கொண்டு 150 சைக்கிள் கொண்டு வச்சுட்டு 39,000 விற்றுட்ருக்காங்க. நம்ம வந்து 38,500 ரீசனபிள் ப்ரைஸ் தான். வெறும் ஒரு 30 சைக்கிள் கொண்டு இருக்க ஃபோன் விற்கிறோம். வேணுறவங்க வாங்கிக்கோங்க. இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அடுத்த ஸ்டாக் வந்து பார்க்காத ஸ்டாக்கு எல்லாமே பார்த்தாச்சா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய பேர் ஆண்ட்ராய்டில் லோ பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட ஆண்ட்ராய்டில் ஒரு லோ பட்ஜெட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா Galaxy M35. இதுக்கு ஒரு 3-4 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஒன்றும் பில்லு வரல. பட் ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்குது. இது வந்து ஒரு 6 GB ரேமு, 128 GB ஸ்டோரேஜ், ப்ளூ கலரு, 5G. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,000 ருபீஸ் வரும். அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து இது வந்து சேல் பண்ணி தான் தர சொல்லியிருக்காங்க. 9,000 அவங்க கேட்குற ப்ரைஸு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டாக வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அவங்கள்ட்ட பேசி என்ன பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தர முடியுமோ நான் வாங்கி தரேன். இது வந்து 9,000 கேட்டிருக்காங்க. நான் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் வேணும்னா சொல்லுங்கள். நல்லா இருக்குது ஃபோனுமே. உங்களுக்கு ஒரு 6 GB ரேமு, 128 GB உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதர் மதர் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது வாங்கி கொடுக்குனா கூட இந்த ஃபோனை தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளே கூட இது LED தான், LCD டிஸ்பிளே, LED டிஸ்பிளே. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 9,000 அஃபோர்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதுதான் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ நான் அதை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து M35 உங்களுக்கு 5G ஃபோனு. இதோட ப்ரைஸ் வந்து 9,000 கஸ்டமர் ஆஸ்கிங் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீல்டு ஸ்டாக்கு, சீல்டு கட் இருக்குது. இப்போ வந்து சீல்டு கட்டில் பார்த்தீங்கன்னா 13ல் ஒரு ஸ்டாக் இருக்குது. ப்ரைஸ் வந்து 37,500 வரும். ஒயிட் கலர் ஒரே ஒரு பீஸ் இருக்குது. iPhone 13 128 GB சீல்டு கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட், 37,500 வரும். ஒரே ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ல் 256 GB நம்ம ரெகுலராக போடுவோம். இன்றைக்கி 17ல் 512 GB சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,03,000 எம்ஆர்பி இருக்குது. நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 93,000 தான் சீல்டு கட் ஆக்டிவேட். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நம்மள்ட்ட 10,000 நீங்கள் கம்மியாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. iPhone 17 256 GB சீல்டு கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட், 512 GB. இது 256 512 ஓகேங்களா. வெறும் 93,000 தான் வரும். நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S25 இருக்குது. இதோட பில்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டோரில் இது வெறும் சீல்டு மட்டும் கட்டு, ஆக்டிவேட், ஐஸ் ப்ளூ. வெறும் நம்ம தரப்போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,500 57,500 தரப்போகிறோம். சீல்டு கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட், சாம்சங் S25ல் ஐஸ் ப்ளூ கலர் ஓகேங்களா. அடுத்தது நம்ம சீல்டு ஸ்டாக் பார்த்துலாம். சீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட iPhone 13ல் ஒரு 3 பீஸ் இருக்குது. எல்லாமே வந்து சீல்டு, பிங்க் கலரு, டிமாண்டான கலரு. பிங்க் கலர்ஸ் தான் எல்லாமே டிமாண்டான ஸ்டாக். இது எங்கேயுமே இருக்காது. நம்ம ப்ரைஸ் வந்து 42,500 வரும். அதர் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 41,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த பிங்க் மட்டும் 42,500 வரும். வெறும் 3 ஸ்டாக் தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 15ல் ஒரு 5 பீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா கலருமே இருக்குது. ஆல்மோஸ்ட் பிளாக் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, அப்புறம் ப்ளூ கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 வரும். 48,500 வரும். iPhone 15 128 எல்லாமே சீல்டு, இந்தியன் ஸ்டாக்கு, எல்லாமே ஷோரூம் ஸ்டாக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஸ்டாக் இல்லை, ஷோரூம் ஸ்டாக் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 16ல் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா. பிங்க் கலரு. ப்ரைஸ் வந்து 59,000 வரும். iPhone 16ல் 256 GBயில்
ப்ளூ அண்ட் பிங்க் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68,500 வரும், 68,500 வரும். அப்புறம் வந்து 16 ப்ரோ மேக்ஸில் 2 பீஸ் இருக்குது, 1,20,000 வரும். பிளாக் அண்ட் நேச்சுரல் டைட்டானியம் இருக்குது. S25 அல்ட்ரா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து சீல்டு, பட் ஆனால் சர்வர் ஆக்டிவேஷன் ஆன ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89,000 வரும். ஒயிட் டைட்டானியம் கலர், ஓகேங்களா? அதாவது ஒயிட் டைட்டானியம் கலர் ஐஃபோன் உங்களுக்கு ஐஃபோன் சாம்சங் S25 அல்ட்ராவில் 12GB ரேம் 256GB ஒயிட் டைட்டானியம். இதோட ப்ரைஸ் வந்து 89,000 வரும். சீல்டு பட் சர்வர் ஆக்டிவேஷன், மேனுவல் ஆக்டிவேஷனில் சர்வரில் ஆக்டிவேட் ஆனது, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 89,000 பண்ணித்தரேன். பெஸ்ட் ப்ரைஸ். நம்மக்கிட்ட வந்து இருக்கிற ஸ்டாக் எல்லாமே காமிச்சாச்சு. நம்மக்கிட்ட வந்து ப்ரீ ஒன் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, சீல்டு அவைலபிளாக இருக்குது, நியூ சீல்டு கட் ஆக்டிவேட் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இங்கே இல்லாத மாடல் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ நம்மக்கிட்ட கிடையாது. கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்வைப்பிங்க்கு தனியாக சார்ஜஸ் வந்துடும். நம்ம ஷாப்போட நியூ லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இன்கேஸ் யாருக்கும் தெரியலைன்னா நீங்கள் கூகுள் மேப்ஸில் போயிட்டு ஏஎல் மொபைல் ஹப்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம கடை லொக்கேஷன் இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியாச்சு. ஏஎல் மொபைல் ஹப்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வந்து நம்ம கடை வந்து கேபிஎன் பேக்ஸ் பக்கத்துலேயே காட்டும். அதுதான் நம்ம கடை. நான் வந்து உங்களுக்கு வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் நம்ம கடைக்கு எப்படி வரணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே நான் வந்து காட்டியாச்சு. இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து 17 வந்து டெய்லியும் ஸ்டாக் வந்துக்கிட்டு சேல் ஆகிட்டே தான் இருக்கும். டெய்லி நம்மக்கிட்ட வந்து 17 வந்து ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறையா ஸ்டாக் எக்கச்சக்கமாக வருது. திடீர்னு வந்து ரீசெண்ட் டைமில் 17 அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் வந்து ஸ்டாக் வீடியோ போடக்கூட இல்லை, அத்தனை 17 இருந்துச்சு என்கிட்ட. எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் டீலர்ஸ் தான் வாங்கிட்டு போனாங்க. 17 கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல். அதனால் வந்து உங்களுக்கு 17 வேணால் எனக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிடறேன். ப்ரீ புக்கிங் மாதிரி நீங்கள் எதாவது அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 என்ன கலர் வேணாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்து 17 256GB எனக்கு சேஜ் கலர் வருது. நிறைய யாரோ க்ரீன் கலர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இன்றைக்கி க்ரீன் கலர் ஸ்டாக் ஒன்று ஈவினிங் வருது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 தரேன். 80,000க்கு 17 256GB சீல்டு க்ரீன் கலர் வருது. மேக்ஸிமம் ஆன் த வேலை தான் இருக்குது. வந்துச்சுன்னா கூட நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஒன்றும் வரல, பட் ஆனால் ஆன் த வேலை இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா எனக்கு குயிக்காக கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you.